நேத்த மாதிரியே வானம் இன்னைக்கும் காலையில கொஞ்சம் மப்பும் மந்தாரமுமா தான் இருந்துச்சு. ஒரு 11:45 போல குட்டியா தூரல் போட ஸ்டார்ட் பண்ணிருச்சு. காலையில நான் எங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான் என் ஒய்ஃப், குழந்தை, அவங்களோட அக்கா 3 பேர் ஒன்னா கிளம்பி பேங்க் வரையும் போகணும்னு சோடி போட்டு ஸ்கூட்டியில கிளம்புனாங்க. போகும்போது கொடெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போல, ரிட்டன் குழந்தைய நினைச்சா கூட்ட வர முடியும், கொடை எதுவும் கொண்டு வரட்டுமான்னு கேட்டு போன் அடிச்சேன். போன் எடுக்கல. சரின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் தட்டி விட்டேன். 2025 பெஸ்ட் படம்னு எனக்கு ஃபீல் ஆகுது டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த படத்தை அப்படியே ஒரு ரீவாச்சிங்க போட்டு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4.5 மணி நேரம் நேரலையும் முடிச்சிட்டேன். சரி எப்படிதான் மலையில வந்திருப்பாங்கன்னு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தா நான் போட்ட வாய்ஸ் மெசேஜுக்கு ரிப்ளைவே வரல. வேற எதுவும் வேலை இல்ல, ஒரே ஒரு ப்ரமோஷன் வீடியோ தான் எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. சரி மேடம் என்ன பண்றாங்க நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தா பிள்ளைய தூங்க போட்டு ஜாலியா செல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மனி, ஹலோ மேடம் கொஞ்சம் இங்க திரும்பி பாருங்க. அக்கா மாப்பிள்ள வந்தாங்க, அவங்க கார் எடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க 2 பேரும் கார்ல வந்தாச்சு, நான் வண்டியில வந்தேன். ஃபுல்லா மலையில திவி திவி நனைஞ்சிருந்தேன். சரி எதுக்கு இந்த ரெட்டை சட்டை திடீர்னு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸ்கூல் நினைவுகளா? நீங்க கண்டுபிடிக்கலன்னு நினைச்சேன். ஆமா, பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு. ரெட்டை சட்டை போட்டிருக்கீங்க அவ்வளவுதானே. ஒண்ணு தானே தெரியுது, இன்னொன்னு தெரியல. அந்த ரெட்டை ஜடையை கண்டுபிடிச்சதுல என் ஒய்ஃபுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரின்னு கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கவே நல்லா முறுக்கேற மாதிரி ஒரு சூப்பு குடிச்சா கரெக்டா இருக்கும் இந்த ஈவினிங் டைமுக்குன்னு கிளம்பிட்டேன். நல்லா சூடான ஒரு சூப்பையும் கிருட்டுன்னு குடிச்சிட்டேன். சூப்பு குடிச்ச பிறகு சரிதான் அதை குடிச்சு முடிச்சுட்டு ரெட்டை ஜடைக்காரி எனக்காக டின்னர் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா வெங்காயத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அநேகமா வெங்காய தோசையா இருக்கும். கிச்சனில் நின்றபடி காதலுடன் கொஞ்சம் கதைகளை பேசி தள்ளினோம். நாங்க இங்க ஜாலியா இருந்தாதான் அங்க ஒருத்தருக்கு பொறுக்காது. உடனே அங்கிருந்து காலில் இருக்கிற கொலுசாட்டி எப்போ இங்க வாப்பா வந்து முதல்ல தொட்டிலாட்டு அதுக்கப்புறம் கதை பேசலான்னு டாப்ல அப்படியே கொஞ்ச நேரத்துல வெங்காய தோசையும் தட்டுல லேண்ட் ஆச்சு. நொறுக்கி தள்ளிட்டேன். வெதர் கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கவே நைட்டு சுடுதண்ணில ஒரு குளியல போட்டபடி நாளையும் முடிச்சிட்டேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.